கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. இந்த தேவனாய் கர்த்தரின் மேல் அன்பு வைத்தபடியினாலே அவர் தம்மை தாமே வெறுத்து இந்த பூமியிலே மனுஷனாக உருவம் எடுத்து நமக்காக வந்த தேவன், நமக்காக சகலத்தையும் அவர் செய்திருக்கிறபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவப்பிள்ளை, இன்றைக்கு உண்மையான அன்பு இந்த உலகத்திலே நாம் பார்ப்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட அன்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமானால், தேவனில் அன்பு கூறும் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். என கண்மான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, தேவனில் அன்பு கூறுகிறவன் அவர் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு உண்மையான அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனை நன்றாக நீ அறிந்திருக்க வேண்டும். தேவனை அறிந்தவன் தான் அவரை ஆராதிக்க முடியும். அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவர் தாளந்துகள், இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அங்கே கொரிந்தியர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனால் அறியப்பட்டிருக்கிறாய். அந்த கால வேளையில தேவனை அறிந்து ஆராதிக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு காலையிலே நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உனக்கு உண்டா? சொல்ல முடியுமா கர்த்தருடைய பிள்ளையே? ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பு நம்மை சகலத்திலும் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது, இந்த அன்பு தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து நடத்தும். நம்மை போதித்து நடத்துகிற அன்பு, நம்மை சிட்சித்து நடத்துகிற அன்பு. ஏனென்றால் தேவன் உன்னை அன்பு கூர்ந்திருக்கிறபடினாலே, உனக்கு நலமான காரியத்தை கர்த்தர் செய்கிறபடினாலே, உன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை அறிந்திருக்கிறபடினாலே தேவன் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். தேவனுடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணாதிருப்போமாக என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் சிட்சிக்கப்படுகிற நாம் தேவனுடைய சமூகத்தை நாம் சேரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரை அறிய 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 கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் தேவனிடத்தில் எவ்வளவு தூரம் நெருங்குகிறோமோ, தேவனை எவ்வளவு தூரம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என கண்பான தெய்வ பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய அன்பு உண்மையான அன்பாக இருக்கிறதா? தேவனை நேசிக்கிற அன்பாக இருக்கிறதா? ஆகவே தான் கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனிடத்திலே அன்பு கூறும் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்கி போகிற அனுபவத்தை கர்த்தர் காட்டுகிறார். சில சோதனைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுது, நம்மை அறியாமலே நாம் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நாம் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்திலே கானானுக்கு நேராக கொண்டு வரும் பொழுது அவர்கள் சந்தித்த முதல் யுத்தமே இந்த செங்கடல். இந்த செங்கடலை கர்த்தர் பிரிக்க உதவி செய்தார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அதை கர்த்தர் செய்தார். உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் தேவனாய கர்த்தர் நம்மோடு கொண்டு சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற உண்மையான அன்பு தம்முடைய பிள்ளைகளிடத்திலே காண வேண்டும். அவருக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் உன்னை நிச்சயமாகவே காரியங்களை வாய்க்க செய்வார். என கண்பான தேவப்பிள்ளை, சோதனை கண்டு கலங்காதே, போராட்டங்களை கண்டு கலங்க வேண்டாம். ஏனென்றால் தேவனாய கர்த்தரை நீ அறிந்திருக்கிறாய். நீ தேவனை அறிந்தபடினாலே அவர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவனில் அன்பு கூறுவன் எவனோ அவன் தேவனை அறிந்திருக்கிறான். நீ தேவனத்தில் அன்பு கூறுவாயானால் அவரை நீ அறிந்திருக்கிறபடினாலே உன்னை எல்லா விதத்திலும் உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். என கண்பான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையில தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது தேவனை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இன்னும் கிட்டி சேருவோம். பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தால் தேவ சமூகத்தில் முன்னேறி போவோம். அவரே நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளிலே இருப்போம். நம்முடைய உண்மையான அன்பை கர்த்தரிடத்தில் வைத்து தேவனோடு நெருங்கி போகும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவினை தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. உமது அன்பிலே எங்களை நிலைத்திருக்க உதவி செய்யும் சுவாமி. இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த அதிகாலையிலே கர்த்தாவுடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தாவின் நெருங்கி ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். உபத்திரவத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடி நீர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காலையிலே இந்த மனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.